திருச்செந்தூர் கந்தக்கடவுளுக்கு உண்டான அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி இடத்தை பெற்றுள்ளது. கடல் அலைகள் வருடுவதால் திருச்சீர் அலைவாய் என்றும், முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற தலம் ஆதலால் ஜெயந்திபுரம் என்றும் இவ்வூரை போற்றுகின்றன புராணங்கள். மட்டுமன்றி கபாடபுரம், கந்தமாதனமலை, திருச்செந்தில் என்று இதற்கு பல்வேறு பெயர்களும் உண்டு. வெண்டலை புணரி அலைக்கும் செந்தில் நெடுவேல் நிலை இயக்காமற் வியன்துறை என்று போற்றுகிறது புறநானூறு. சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் என சிறப்பிக்கிறது சிலப்பதிகாரம். இங்கனம் பழந்தமிழ் நூல்கள் பலவும் செந்தூரையும் செந்திலாண்டவரையும் பாராட்டுகின்றன. நோய்வாய்ப்பட்ட ஆதிசங்கரர் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை தரிசித்து சுப்பிரமணிய புஜங்கம் என்ற துதிநூலை பாடி நோய் நீங்க பெற்றதாக பல நூல்கள் சொல்கின்றன. இவ்வாறு பெருமை மிக்க திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த தருணத்தில் செந்திலாண்டவன் அவதார மகிமையையும் திருச்செந்தூர் சிறப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதங்களில் கரை கண்டவன், காஷ்யப முனிவரின் மகன் என்னும் பெருமையை பெற்றவன், கற்புக்கரசியான பதுமகோமனின் கணவன், எம் சக்தியை தவிர மற்றொரு சக்தியாலும் உனக்கு மரணம் கிடையாது என்று கைலாயநாதனிடம் வரம் பெற்றவன். இவ்வளவு பெருமைகளும் ஒருங்கே கொண்டவன் சூரபத்மன். இப்படி சிவனிடமே வரம் வாங்கிய ஆணவத்தால் வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தான் என்பார் வாரியார் சுவாமிகள். சூரபத்மன் கொடுமைகளால் துயரம் தாங்காத தேவர்கள் ஈசனிடம் போய் அழுதார்கள். தேவர்களை காப்பாற்ற 5 முக சிவமான சிவபெருமான் தந்ததுதான் 6 முக சிவமான முருகப்பெருமான். மன்மதனே விற்கப்படும்படியான அழகு கொண்ட குமரக்கடவுளின் திரு அவதாரம் வைகாசி விசாகத்தன்று நிகழ்ந்தது. விசாகன் என்றால் பறவையில் சஞ்சரிப்பவன் என பொருள் உண்டு. அதற்கேற்ப சூரியன் தந்த மயில், வேதமயில், இந்திரமயில் என 3 மயில்களின் மீது ஏறி வலம் வந்து வாட்டம் போக்கிய முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து அவனை தனக்கு 4வது மயில் வாகனமாகவும் கோழிக்கொடியாகவும் அமைத்துக் கொண்டார். அல்லல் பட்ட அமரர்கள் ஆனந்தத்தில் ஆழ்ந்தார்கள். தேவர்களுக்கு வாழ்வு தந்த முருகன் நமக்கும் நல்வாழ்வு தரவும் நம் வினைகளை களையவும் கலியுக தெய்வமாய் கோயில் கொண்ட தலம்தான் திருச்செந்தூர். வாட்டமுற்ற தேவர்களின் மனத்துயரத்தை ஆதியோடு அந்தம் விண்ணப்பித்து அவர்களின் துயர் நீங்கும்படி தேவகுருமான வியாழ பகவான் முருகப்பெருமானை பிரார்த்தித்த தலம். ஆகவே குரு பரிகார தலமாகவும் திகழ்கிறது திருச்செந்தூர். சூரனை வென்ற பின்பு முருகப்பெருமான் தானே தன் திருக்கரங்களால் 5 சிவலிங்கங்களை வைத்து பூஜை செய்த தலம். இந்த சிவலிங்கங்களை இன்றும் நாம் திருச்செந்தூரில் தரிசிக்கலாம். முருகன் சன்னதிக்கு இடப்புறம் ஒரு சிறிய குகை போன்ற வழியின் மூலம் போய் தரிசிக்க வேண்டும். புராண காலத்தில் மட்டுமல்ல, நமது காலத்திலும் திருச்செந்தூரில் முருகன் வெளிப்படுத்திய மகிமைகள் ஏராளம். உதாரணமாக அவற்றில் ஒன்று அயல்நாட்டவர்களால் விவரிக்கப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி மதுரை நாயக்க மன்னர்களின் ஆட்சிக்குட்பட்ட காலம். அப்போது டச்சுக்கார வியாபாரிகள் திருச்செந்தூர் கோயிலில் புகுந்தார்கள். அங்கிருந்த பஞ்சலோகங்களால் செய்யப்பட்ட முருகனின் விக்கிரகத்தை பார்த்தார்கள். இந்த விக்கிரகத்தை ஆறுமுக நயினார் என்பார்கள். ஒளிவிட்டு பிரகாசித்த அதை தங்கம் என எண்ணி கொள்ளையெடுத்து சென்றார்கள். பலம் வாய்ந்த கடற்படை இல்லாததால் நாயக்க மன்னர்களால் ஏதும் செய்ய இயலவில்லை. பக்தர்களோ துயரத்தில் தவித்தனர். கடலில் டச்சுக்காரர்களின் கப்பல் பயணித்தது. சற்று தூரம் போவதற்குள்ளாக ஆறுமுக நயினார் ஆவேசத்தை காட்டத் தொடங்கினார். கடல் கொந்தளித்தது. கப்பல் தத்தளித்தது. வைக்கக்கூடாத இடத்தில் கை வைத்து விட்டோம் என்று பயந்த டச்சுக்காரர்கள் ஆறுமுக நயினார் விக்கிரகத்தை எடுத்து கடலில் எறிந்தார்கள். கடல் அடங்கி அமைதியானது. கப்பல் பிழைத்தது. இந்த அற்புதம் நிகழ்ந்தது கிபி 1648. இதை சொன்னவர் ஒரு டச்சுக்கார மாலுமி எம் ரென்னல் என்ற பிரெஞ்சு ஆசிரியர் எழுதி ஜெர்மனியில் உள்ள பெர்லின் நகரில் இருந்து 1785 வெளியான சரித்திர இந்தியா என்ற நூலில் இந்த தகவல் உள்ளது. 5 ஆண்டுகள் ஆயின. திருச்செந்தூர் கோயிலில் ஆறுமுக நயினார் விக்கிரகம் இல்லாதது திருமலை நாயக்கரின் காரியஸ்தரான வடமலை பிள்ளைக்கு வருத்தம் தந்தது. அவர் வேறு விக்கிரகம் செய்ய முயன்றார். அவரது கனவில் ஆறுமுக பெருமான் தோன்றி, அன்பனே, நான் கடலுக்குள் இருக்கிறேன். நீ கடலில் சிறிது தூரம் பயணித்தால் ஒரு இடத்தில் எலுமிச்சம்பழம் மிதக்கும். அதற்கு மேலே ஆகாயத்தில் ஒரு கருடன் வட்டமிடும். அந்த இடத்தில் நீ தண்ணீரில் இறங்கு. நான் கடலின் அடியிலிருந்து எழுந்து மேலெழும்பி உன் கையில் அகப்படுவேன் என்றார். கனவு கலைந்தது. ஆறுமுக கடவுள் ஆணையிட்டபடியே வடமலையப்ப பிள்ளை சிலருடன் படகில் போய் குறிப்பிட்ட இடத்தில் கடலில் மூழ்கினார். வியக்கும்படியாக முதலில் ஒரு நடராஜ விக்கிரகம் கிடைத்தது. அதன் பிறகு ஆறுமுக நயினாரின் விக்கிரகமும் அகப்பட்டது. ஆறுமுக நயினார் இந்த அருள் வடிவம் 1653ஆம் ஆண்டில் மறுபடியும் கோயிலில் சேர்க்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. முருகப்பெருமானின் அருளை விளக்கும் மற்றொரு சம்பவமும் உண்டு. திருச்செந்தூர் கோயிலில் மடைப்பள்ளியில் வேலை பார்த்தவன் வென்றி மாலை முருக பக்தன் ஒரு நாள் பிரசாதம்
தயாரிக்காமல் தியானத்தில் ஆழ்ந்தான். உச்சிகால பூஜைக்கு பிரசாதம் இல்லை என்றதும் வென்றிமாலை வெளியேற்றப்பட்டான். அவமானம் தாங்காமல் கடலில் விழப்போனான். முருகன் அருள் தடுத்து நிறுத்தியது. இறை ஆணைப்படி செவனூர் சாஸ்திரிகளை சந்தித்தான். அவரின் ஆசியோடு வழிகாட்டல்களோடு செந்தூர் தலபுராணத்தை இயற்றினார். வென்றிமாலை கவிராயர் பட்டம் கிடைத்தது. அந்த தலத்தில் திருச்செந்தூரில் அவரை அரங்கேற்ற வந்தபோது மீண்டும் விரட்டியடிக்கப்பட்டார். எழுதிய ஏடுகளை கடலில் வீசி எறிந்தார் கவிராயர். ஈழக்கடற்கரையில் கரை ஒதுங்கிய ஏடு ஒரு முருக பக்தரின் கையில் கிடைத்தது. திருச்செந்தூரின் தலபுராணத்தின் புகழ் இந்த உலகெங்கும் பரவியது. ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. 1803 ஆண்டில் திருநெல்வேலியில் கலெக்டராக இருந்த லூசிங்டன் துரை திருச்செந்தூரில் முகாமிட்டிருந்த நேரம். வசந்த மண்டபத்தில் ஆறுமுக கடவுளை எழுந்தருளச் செய்து பக்தர்கள் விசிறிக் கொண்டிருந்தார்கள். லூசிங்டன் துரைக்கு இகழ்ச்சி பிறந்தது. என்ன, உங்கள் சுவாமிக்கு வியர்க்கிறதா என்று கிண்டலாக கேட்டார். ஆம் என பதில் வந்தது. நிரூபித்து காட்டுங்கள் என்றார் லூசிங்டன். இறைவன் மேலிருந்த மலர்கள் மாலைகளை எல்லாம் எடுத்துவிட்டு ஒரு துணியை சுவாமி மீது போர்த்தினார்கள் அர்ச்சகர்கள். கொஞ்ச நேரத்தில் துணி முழுவதும் நனைந்தது. வியர்வை வழிந்தோட ஆரம்பித்தது. திகைப்படைந்த லூசிங்டன் துரை திருச்செந்தூர் இறைவனுக்கு ஏராளமான வெள்ளி பாத்திரங்களை காணிக்கையாக செலுத்தினார். இப்படி இன்றைக்கும் பக்தர்கள் வாழ்வில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பவன் அந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வழிபட உகந்த தினங்களில் ஒன்று வைகாசி விசாகம். வருகிற மே மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாக விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வாய்ப்பிருப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். மற்றவர்கள் மனக்கண்ணிலேயே அந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து நாம் வேண்டிய வரங்களை பெறலாம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.